அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கோப்பிகள் வாங்கி கொடுக்க போகிறோம். கொண்டுக்கிற கணேசங்களுக்காக நான் உங்களுக்கு கணேஷ் கதைக்கிறேன். இந்த உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்ல போறீங்களா? கஷ்டம் கணேசன் சார் வந்து பல உதவிகளை செய்திருக்கிறார். நீங்கள் இதனோட எங்களுக்கு ஒரு சைக்கிளை பெற்று தருமா? நாங்கள் கொப்பி உதவி செஞ்சு அதுக்கு பேக் உதவியும் செஞ்சீங்க. இதனோட எங்களுக்கு சப்பாத்து உதவியும் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய அப்பா கூலி வேலை தான் செய்கிறார். அந்த வருமானம் எங்களுக்கு படிக்கிற கலவை கொஞ்சம் போதும். 3 கட்டு காப்பி 150 ரூபா. அந்த 3 கட்டு காப்பி சாரி காப்பி 4 கட்டு காப்பி 3 காப்பி கொடுக்குறோம். என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் தென்மராட்சி எங்களுடைய இல்லத்தில் நிற்கிறோம். இன்றைக்கும் இனியொரு நாள் ஒரு நிறைய மாணவர்களை நாங்கள் இங்கே கூப்பிட்டு எங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த உதவிகளை செய்ய போகிறோம். இந்த உதவியை செய்கிறது சுவிஸ் நாட்டு சகோதரி ஒரு ஆள் தான் எங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த சுவிஸ் நாட்டு சகோதரி அண்மையில் எங்களுடைய வீட்டில் வச்சு 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்குறத சொல்லி உங்களோட ஊரில் கஷ்டப்பட்டவர்கள் இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க முதல்ல சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லி எங்களுடைய ஊருக்கு உள்ள ஆட்களுக்கு நாங்கள் அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்துறாங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த கிராமத்தில் வசிக்கிற வறுமைப்பட்ட பிள்ளைகள், எங்களுடைய கிராமத்தில் உண்மையில் நிறைய பேர் வறுமை கொடுக்கள் இருக்கிறார்கள். நிறைய தாய்மார் கணவரை இழந்திருக்கிறார்கள். நிறைய கஷ்டப்படுகிறார்கள். வீடுகள் இல்லை, போதுமான உழைப்புகள் இல்லை, வருமானங்கள் இல்லை. அப்போ நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். நிறைய பெண்கள் வேலைகளுக்கு போகிறார்கள். உதாரணமாக அரி வெட்டு, புல் பிடுங்கு, இப்போ மிளகாய் பழம் பிடுங்குதல், மிளகாய் கிண்டுதல், அப்படியான தோட்ட வேலைகளை போய் செய்கிறார்கள். அப்போ எங்களோட ஊர் ஒரு கஷ்டப்பட்ட கிராமம். இந்த கிராமத்துக்கு உதவி செய்ய சொல்லி எங்களை கேட்டதுக்கு நாங்களும் கேட்டதுக்கு எங்களுக்கு கொப்பி வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு தொகை பணம் அனுப்பியிருந்தோம். உண்மையில் இந்த பணத்துக்கான கொப்பிகள் இங்கே இருக்குது, இருக்க காட்டுங்க. கொப்பிகள் பேனியெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கு நிறைய கொப்பிகள் வாங்கி கொடுக்க போகிறோம். உண்மையில் நாங்கள் இன்றைக்கி மாணவர்களாகத்தான் நாங்கள் இவங்களை கூப்பிட்டுருக்கிறோம். பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சீருடைகளை அணிஞ்சு கொண்டு வாங்கி கொடுக்க சொல்லி இது ஒரு புது முறை என்று சொன்னால் மாணவர்களுக்கு தான் நாங்கள் கொப்பி வாங்கி கொடுக்குறோம். அப்போ அவங்க மாணவர் மாதிரி வந்தால்தான் அது அந்த கொப்பி கொடுக்குறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கிராமத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவித்ததன் பிரகாரம் இப்போ பாடசாலை போகிறவங்களோட பாடசாலை யூனிஃபார்மோட வந்திருக்கிறார்கள். இது நீங்கள் இந்த காணொலியை முதல் தடவையாக இப்போ இது உலகெங்கு மோங்கி ஒழித்து கொண்டிருக்கிற கணேசங்களுக்காக நான் உங்களுக்கு கணேஷ் கதைக்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் எதிர்காலத்தில் ஏழைகளுக்கு வழங்குகிற முதலீடு. நாங்கள் அண்மையில் நிறைய பேருக்கு உணவில் பகுதியில் வீடு வீடாக தெரிந்து அரிசி கொடுத்துனாங்க, 10 கிலோ அரிசி. அதாவது என்னென்று சொன்னால் அந்த யூடியூப் மூலம் கிடைக்கிறவங்களுக்கு வருமானத்தில்
நாங்கள் அதை உறுதிப்படுத்துகிறாங்க சொன்னதை செய்கிறதுக்காக வீடு வீடாக கொண்டு திரிஞ்சு கொடுத்தனாங்கள் அது ஒரு ஆதாரமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொப்பி கொடுக்க போகிறோம். இதில் எத்தனை பேர் நிற்கிறீங்கள்? 7 பேர். 7 பேர். அப்போ சும்மா நீங்கள் கதைக்க போகிறீங்களா? சொட்டு கதைக்க போகிறீங்களா? யாரும் கதைக்கிறாக்கள் கதைக்கலாம். தாங்க அப்போ உங்களோட கதைக்கு பார்ப்போம். குட்டியான் நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க இன்றைக்கு? மழை மழை சொல்லி போட அந்த காதெல்லாம் பிடிச்சு போச்சு. நீ கதைச்ச கதைக்கு என்ன சாப்பிட நீங்கள்? உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்ல போறீங்களா? கஷ்டமா? முதலும் கொப்பி உதவி செஞ்சு அதுக்கு பிறகு பேக் உதவியும் செஞ்சனீங்க. இதனூடாக எங்களுக்கு சப்பாத்து உதவியும் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் மந்தியில் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு கணேசன் சார் வந்து பல உதவிகளை செய்திருக்கிறார். நீங்கள் சிறிய தொகையினூடாக முதலும் எங்களுக்கு கொப்பி தந்திருக்கிறார், பிறகு பேக் தந்திருக்கிறார், இப்போவும் எங்களுக்கு கொப்பி தர முடிவு செய்திருக்கிறார். நன்றி. அதோடு நாங்கள் நிறைய தூரத்துக்கு டியூஷனுக்கு செல்கிறோம். எங்களோட சைக்கிள் இடையிலே பாதி தூரத்திலேயே பிழைப்பட்டு நாங்கள் நடந்து வந்திருக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இப்படி செய்கிற மாதிரி எங்களுக்கு இதனோடாகவும் எங்களுக்கு ஒரு சைக்கிளை பெற்று தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய அப்பா கூலி வேலை தான் செய்கிறார். அந்த வருமானம் எங்களுக்கு படிக்கிற கலவை கொஞ்சம் போதுமானதாக இல்லை. 3 பேர் படிக்கிறேன் நாங்கள் வீட்டில். 3 பொம்பளை பிள்ளை. ஒரு ஆள் 7 எடுக்கிறேன், நான் 7, என் தங்கச்சி 2ஆம் வகுப்பு. 3 பேருமே டியூஷனுக்கு தான் போகிறோம். எங்களுக்கு சைக்கிள் தந்துடுவோம் மாதிரி நாங்கள் தான் மேடம் கேட்டுக்கிறோம். எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் இருக்குது. 3 பேர் படிக்கிறோம். அக்கா 7 படிக்கிறா, அண்ணா 7, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். டியூஷனுக்கு போகிறதுக்கு இல்லை, டியூஷனுக்கு போகணும். அதுக்கு சைக்கிளும் வேணும். டியூஷனுக்கு போகிறதுக்கான வழியும் இல்லை. அது உதவி செய்யுங்க. தாழ்மையுடையும் கட்டுக்கு 3 பேர் இருக்கிறோம். அப்பாவும் இல்லை, 2 பேர் படிக்கிறோம். நான் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன், தம்பி 2ஆம் ஆண்டு படிக்கிறோம். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சைக்கிள் இல்லை, கஷ்டம். சப்பாத்தும் இல்லை. அந்த உதவி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது 3 கட்டு காப்பி 150 ரூபா. அந்த 3 கட்டு காப்பி கிட்ட அப்படிங்க. ஓ அது தெரியா? அது விலை 3 கட்டு காப்பின்ற விலை 150 ரூபா. தெரியுதா? அந்த முன்பக்கம் அது கீழே நடക്കുന്ന விலை 120 பக்கம். அதுகளை சும்மா காட்டும். ஓ 120 பக்கம். ரைட். இப்போ இது நீ பேரை சொல்லுங்க, பிள்ளை சொல்லுங்க. எத்தனையாம் ஆண்டு? 4. சரி, ரைட். நன்றி என்ன சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி என்ன சொல்லுங்க. ரைட். ஓடிப்பாங்க அங்கே ஓடுங்க. நர்சரி என்ன என்ன பேருன்னு சொல்லுங்க. டக்கண்டு எல்லாத்தையும் சொல்லணும். நர்சரி 2ஆம் ஆண்டு அவனுக்கு இப்போ கரையில் கொடுத்து விடுங்க. ரைட். நீங்கள் என்ன பேர் எல்லாத்தையும் சொல்லணும். சுதர்சன் 1ஆம் ஆண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது 220 ரூபா காப்பி, 4 கட்டு காப்பி. பக்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் 160 கொஞ்சம் கிடக்கணும். 160. நாங்கள் இந்த 2 காப்பி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே. அப்படியே போங்க குட்டி. அங்கே போங்க. அம்மாட்டி விடுங்க. பேரை சொல்லுங்க. இவன் மகனும் வருவாப்பா. அவன் எத்தனை உண்டு? அப்பா இங்கே வா. என்ன மாட்டா கூட்ட கொடுப்பான் தம்பி. அங்கே இங்கே இருந்து எங்கட பிடிக்கலுக்கு அங்கே யாழ்ப்ப சார்ஜரி கூப்பிட்டு 2 காப்பி தான் கொடுத்த போட்டியில். அது 3ஆம் ஆண்டு போட்டியில் இவன் 1ஆம் ஆண்டான். 3 காப்பியா 120 160 காப்பி 4 கட்டு காப்பி 3 காப்பி கொடுக்குறான். நீ எத்தனை? வன் எத்தனை? வன் அவைக்கு 4 காப்பி. உங்களுக்கு 3 காப்பி. பேரை சொல்லணும். ரைட். ஓகே. உனக்கு எத்தனை? இவன் 4ஆம் ஆண்டு தான். 4ஆம் ஆண்டு தானே. 3 காப்பி. வேகமாக இந்த 4 கட்டு காப்பி 3 கொடுக்குறான். பேர் சொல்லு. ஓகே. நன்றி சொல்கிறேன் இல்லையோ. ஓ இப்போ நான் 3 காப்பி கொடுத்தாச்சேண்ணே. நீங்கள் எத்தனை? அது எனக்கு எத்தனை காப்பி? அவருக்கு 4 கொடுங்க. 4 காப்பி. 1 2 பொடியாங்க. என்ன பேர்? தரமா. நன்றி. எத்தனை?
ரெண்டாவளுக்கு எத்தனை கோப்பி 5 கோப்பியா அவைக்கு 5 கொடுங்க 4 கட்டு கோப்பி 5 கொடுக்குறோம் நன்றி ஓயில்காரருக்கு கூட கொடுங்க மூணு 6 கோப்பி இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் இங்கேருந்து சாவிச்சேரிக்கு கூப்பிட்டு எங்களோட பிள்ளைகள் போட்டியில் வெண்டவங்க அங்கே கூப்பிட்டு 3 கட்டு கோப்பி 2 கோப்பி தான் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த எங்களோட கிராமத்தில் நாங்கள் பக்கத்தில் வச்சு கூப்பிட்டு 6 கோப்பி கொடுக்குறோம். உண்மையில் அது எனக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளோ கொப்பியை நான் கொடுக்குறேன்னு பெரிய ஒரு சந்தோஷம். பாப்பா சொல்லுங்க. கபிசா 11. தேங்க்யூ. நன்றி. பெண்ணும் கொடுங்க. 1 2 3 4 5 6 என்ன சிவதர்சன் சரம் 11. பெண்ணும் கொடுக்கல பெண்ணும் கொடுங்க. அடுத்த ஆட்டமாங்க பேர் அதில் போகிறோம். ஸ்டாண்டில் கொண்டு ஓ டக் டக்குன்னு வந்து கொண்டு சின்னாக்களை சோத்த பேன வேண்டாம் தானே உனக்கு நர்சரிக்கு வேண்டாம் தான் கிடப்பேனே ஆய் நர்சரி மூதன் ராய் இன்னத்துனே சரி ஒரு பேல காணும் நீ நீங்க 4 2 பேர் ஓடி 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 ஓகே பெரிய வகுப்புக்கார சிவப்பு பெண்ணையும் கொடுங்க. எத்தனை பாப்பு சிவப்பு வேணுமே ரெண்டு நீளம் ஒரு சிவப்பு என்ன சரி 4 பேர் 3 நீளமும் ஒரு சிவப்பு சரி ஓகே அப்படியே இல்லைங்க நான் சொல்லி காணொலியை முடிச்சு விட்டா சரி ஒர்க்கா வாங்க அப்படியே அந்த ஏறு வரிசை படிக்கணுங்க அந்த சின்ன அங்கே சின்ன கணிக்கணும் அந்த கொப்பியில் தந்துருக்குறான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்படி கொப்பி எங்கேயாலும் இப்படி 5 6 கொப்பி எங்கேயாலும் வாங்கினீங்களா பள்ளிக்கூடங்கள் இருந்தால் 5 6 கொப்பி தந்தா பெரிய சந்தோஷம் தந்தவையா உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் கஷ்டப்பட்டாங்களும் தார இல்லையா வாயை திறந்து கதைங்க பள்ளிக்கூடம் வேறு இடத்துல கஷ்டப்பட்டாங்களுக்கு தார இல்லையா உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தெரியலையா அப்படி கொப்பியா கஷ்டப்பட்டாங்க எத்தனை வந்துடுறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு கண்டா 2 வாரம் கொப்பி 2 கொப்பி பெரிய ஆக்களுக்கு கண்டா 4 கொப்பி ரைட் சின்ன பிள்ளைகளுக்கு 3 கொப்பி பெரிய ஆக்களுக்கு 4 கொப்பி இப்போ இங்கே நான் எத்தனை கொப்பி வந்துருக்கிறேன் 6 கொப்பி பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்போ அந்த அடிப்படையில் இந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த சகோதரி என்னுடைய கிராமத்துக்கு நான் உதவி செய்ய போகணுன்னு கேட்டதுக்கு நாங்கள் உடனே ஓமன்னு சொன்னால் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய கோப்பி அதாவது இப்படி நான் நினைக்கிறேன் இப்படி எவருமே கொடுக்குறீங்களா அப்படி கோப்பி அதை ஆதாரப்படுத்தியிருக்கு இந்த பிள்ளை அவள் சுதந்திரமாக தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கான் சின்னாக்களுக்கு 2 கோப்பி பெரிய ஆக்களுக்கு 4 கோப்பி தானே பள்ளிக்கூடங்கள் வேறு இடங்கள் யாராவது செய்கிறதாம் ஆனால் நாங்கள் இங்கே 6 கோப்பி சின்னாக்கள் சின்னாக்கள் நேசரை படிக்கிறவனுக்கு 2 கோப்பி ஆக பெரிய ஆக்களை படிக்கிறாங்க 6 கோப்பி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த உதவியை செய்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த அந்த சகோதரியின் கணவர் பிள்ளைகள் அவங்க கூட்டு முயற்சியோட இந்த உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் உண்மையில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் இப்படி உதவி செய்யணும் இந்த காணொலியை பார்க்குறவர்கள் எங்களுக்கு இப்படி எங்களுடைய கிராமத்துக்கோ அல்லது வேறு யாக்களுக்கோ கல்வி சம்பந்தமான உதவிகளை செய்து உண்மையில் நாங்கள் ஏழைகளின் கல்வியை தான் வளர்த்து விடணும் நாங்கள் கொடுக்குற செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் கல்வி இதில் நிறைய புள்ளியல் சப்பாத்து கேட்கணும் இந்த இடத்துல நிறைய பேர் சைக்கிள் கேட்கணும் பாடி தங்கச்சி ஓடிய சப்பாத்துகள் மற்றது சைக்கிள்கள் நீ அன்னைக்கே பாரு முன்னே இருக்கு அங்கே ரோட்ல இருந்தவளை எடி கூறே ஓடியாடி அப்போ எப்படியான உதவிகளை செய்கிற பிள்ளையத்தில் படிக்கிறீங்க ஓயலப்பா ஓயில் வாங்க 6 கோப்பி ஓடி 2 3 4 5 4 பெண்ணும் 3 ரேட் ஒரு நீளம் என்ன நல்ல காலம் மயிரில் தப்பிட்டா என்ன பேரை சொல்லி பாப்பா சொல்லி வாங்குவோம் பேரது சொல்லணும் பேர் ஜென்சிகா ஓயில்
இவருக்கும் 6 கொப்பி இங்கே பார்த்தீங்களா தெரியும் 6 கொப்பி 6 4 கட்டு கொப்பி மற்ற 3 நீல பேனை ஒரு சுவத்த பேனை ஓகே ஓகே இப்போ நாங்கள் இந்த காணொலி முடிக்கின்ற நேரம் உண்மையில் இந்த உதவிகளை செய்த மீண்டும் ஒரு முறை இந்த உதவியை செய்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த அந்த சகோதரிக்கும் கணவர் பிள்ளைகளுக்கும் அவர்கள் சகல சௌபாக்கியங்களை பெற்று உண்மையில் இந்த கல்வி உதவி செய்தபடியால் அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய வரும் என்னென்னு சொல்கிற அவர்களுடைய வாரிசுகளோ பிறக்க போன்ற சகல பிறப்புகளும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் அந்த கல்வியால் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த ஒரு துன்பங்களும் பெறாமல் இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகின்றேன். இந்த